தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர், பாடகர் என பன்முக திறமைகளுடன் கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என இந்திய திரையுலகின் எல்லைகளை கடந்து ஜொலித்து வருபவர் நடிகர் தனுஷ். சமீபத்தில் நடைபெற்ற அவரது இயக்கத்தில் உருவாகியுள்ள இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் அவர் தனது கடந்த காலம் குறித்து பேசிய சில வார்த்தைகள் சமூக வலைத்தளங்களில் விவாதத்தை கிளப்பி, பின்னர் மறைந்த இயக்குனர் விசுவின் பழைய வீடியோ மூலம் உண்மை என நிரூபணமாகியுள்ளது. பிரபல இயக்குனர் கஸ்தூரிராஜாவின் மகனான தனுஷின் நிஜப்பெயர் வெங்கடேஷ் பிரபு. கஸ்தூரிராஜா சில படங்களை தயாரித்து நஷ்டத்தை சந்தித்து தனது சொந்த ஊரான தேனிக்கு சென்றுவிட முடிவெடுத்தபோது அவரது மூத்த மகன் செல்வராகவன் துள்ளுவது இளமை என்ற திரைப்படத்தை தொடங்கி கடைசி முயற்சியாக ஒரு படம் செய்யலாம் என நம்பிக்கை அளித்தார். பட்ஜெட் காரணமாக அந்த படத்தில் கஸ்தூரிராஜா தனது மகன் வெங்கடேஷ் பிரபுவை ஹீரோவாக நடிக்க வைத்தார். சினிமாவுக்காக அவரின் பெயர் தனுஷாக மாறியது. துள்ளுவது இளமை படத்தில் கவர்ச்சியான காட்சிகள் அதிகம் இருந்ததால் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என பலரும் போர்க்கொடி தூக்கினார்கள். இதனாலேயே அந்த படம் நல்ல வசூலை பெற்று கஸ்தூரி ராஜாவின் கடன்களை அடைக்க உதவியது. அதன்பின் செல்வராகவன் இயக்கத்தில் உருவான காதல் கொண்டேன் படத்தின் வெற்றி கஸ்தூரி ராஜா குடும்பத்தின் சூழ்நிலையையே மாற்றிவிட்டது. இன்று தனுஷ் ஆடுகளம், அசுரன் என 2 தேசிய விருதுகளை வென்று பொல்லாதவன், வடசென்னை, கர்ணன் என பல ஹிட் திரைப்படங்களில் நடித்து பாப்பாண்டி, ராயன் போன்ற படங்களை இயக்கி கோலிவுட்டில் ஒரு முக்கியமான நட்சத்திரமாக உயர்ந்துள்ளார். இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் மிகவும் உருக்கமான ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார். சின்ன வயதில் தினமும் இட்லி சாப்பிட வேண்டும் என எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் கையில் பணம் இருக்காது. நானும் என் 2 சகோதரிகளும் வயலில் பூ பறிப்போம். 2 ரூபாய் கொடுப்பார்கள். அதை வாங்கிக் கொண்டு போய் அந்த இட்லி கடையில் அந்த காசை கொடுத்தால் 4 இட்லி கிடைக்கும். இந்த படத்தில் இட்லி கடைதான் ஹீரோ. அதனால்தான் அந்த தலைப்பை இந்த படத்திற்கு வைத்திருக்கிறேன் என பேசியிருந்தார். அவரது இந்த நேர்மையான வார்த்தைகளை ஒரு சிலர் நம்பாமல் தனுஷ் பொய் சொல்கிறார் என அவரை சமூக வலைத்தளங்களில் கேலி செய்தனர். இந்நிலையில் தனுஷின் ரசிகர்கள் மறைந்த இயக்குனரும் நடிகருமான விசு பல வருடங்களுக்கு முன்பு பேசிய வீடியோவை இப்போது சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து தனுஷின் வார்த்தைகளுக்கு சாட்சியாக அதை முன்வைத்தனர். நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லவும் கூடாது, தெரிஞ்ச விஷயங்களை சொல்லாமல் இருக்கவும் கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. என்னுடைய கடந்த காலத்தை பற்றி நான் சொல்லியானோம். 1982 நான் மணல் கயிறு டைரக்ட் பண்ணும்பொழுது எங்கிட்ட ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார். பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த 82லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 படங்கள் சகலகலா சம்பந்தி வரைக்கும் நடுவில் ஒரே ஒரு படம் தவிர மற்ற எல்லா படங்களையும் அந்த கிருஷ்ணமூர்த்தி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அது மட்டும் இல்லை, எல்லா படங்களையும் அவர் கொஞ்சம் அங்கங்கே தலையும் காட்டியிருக்கார். அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ராஜகிரண் சார் வச்சு என் ராசாவின் மனசுலே டைரக்ட் பண்ண கஸ்தூரி ராஜா. எதுக்கு இதை சொல்றேன்னா, கஸ்தூரி ராஜாவுடைய பிள்ளைதான் தனுஷ், செல்வராகவன், இன்னும் 2 பொண்ணுங்க. இவங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கண்ணம்மாப்பேட்டையில் அங்கே ஒரு சந்து வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கஸ்தூரி ராஜாவோட மச்சான்னு சொல்லக்கூடிய சர்குணன் ஒரு டைலரிங் ஷாப் வச்சிருந்தார். உண்மையை சொல்ல போனால் இன்னி வரைக்கும் அந்த சர்குணம் தான் எனக்கு காஸ்டியூமர். இந்த சட்டையை தைச்சு கொடுத்ததும் அவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த சவுத் வெஸ்ட் போக்ரோவில் எங்கள் அண்ணா ஃபேமிலி எங்கே இருக்கும். சாரி இதை சொல்கிறதுக்கு, அப்போது அவங்களுக்கு டிவிலாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை சவுத் வெஸ்ட் போக்ரோடுக்கு எங்கள் அண்ணா வீட்டில் தான் அவங்க டிவி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு கேகே நகரில் பொன்னம்பலம் சாலையில் இருந்தாங்க. அந்த சர்க்குணமும் இடம் மாறினான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பெல்லாம் எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போக்குவரத்து உண்டு. அவரே வீட்டுக்கு வருவார். நான் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அப்ப 4 குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன் என பேசியிருக்கிறார். விசுவின் இந்த வீடியோ தனுஷின் கடந்த கால வாழ்க்கை குறித்து அவர் கூறிய வார்த்தைகள் முற்றிலும் உண்மை என நிரூபித்து அவரை விமர்சித்தவர்களுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்துள்ளது. இந்த சம்பவம் ஒரு கலைஞனின் வெற்றி, அவரின் போராட்டங்கள் நிறைந்த கடந்த காலத்தை கருணையின்றி விமர்சிக்கக் கூடாது என்பதை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளது.